ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத்து பிரச்சோதயாத். உலகத்திலேயே ஒரு தெய்வத்திற்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அப்படின்னா அந்த தெய்வம் நன் அனதர் ஆஞ்சநேயர். ஏன் அப்படி? இதில் என்னது அப்படின்னாக்கா, அந்த அஷ்டசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உருவத்தை சின்னதாக்கிறது, பெரியவாக்கிறது, நீந்துறது, காற்றுல பறக்கிறது அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையுமே செய்யக்கூடிய ஒரு உருவம் அல்லனா ஒரு தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படின்வான். குழந்தையாக இருக்கும் போதே அஞ்சனா தேவி அம்மா அப்படி படுக்க வச்சுட்டு போனால் வாசம் மேலே பார்த்து சூரியனை பார்த்த உடனே ஏதோ பழம் மேலே இருக்குது, நான் அந்த போய் பறிச்சுன்னு வரேன்னு இது டக்குன்னு பறந்து போயிடுது. வாயுபுத்திரன் கடகடகடன் பறக்கிறார். சூரியன் தடுக்க சொல்கிறார், ஏதோ குழந்தை இன்னைக்கு வருது, அதை எதனா ஆகிட போகிறது, எல்லாம் தடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பதவதப்பு உண்டுன்றார். ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் அவர் மறக்கிறார். அந்த இனிமேல் மறக்கிறதுன்னா இந்த பறக்கிறதுங்கிற மறந்து போய்டுறார். ராமாயணத்தில் திருப்பவும் அதை ஞாபகப்படுத்துகிற ஜாம்பவான் அப்படிங்கிறவர் ஆஞ்சநேயர்கிட்ட வந்து, உனக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குடாப்பா, நீ போய் பார்த்துட்டு வான்னு அவர் தான் இலங்கைக்கு அனுப்புகிறார். ஸோ அப்படி புராண கதைகளில் இருக்குது. அப்போது தன்னுடைய ஸ்ட்ரென்த்து தெரியாமல் மறந்து போவார்கள் நார்மலாக மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரம் அப்படின்னா என்னத்துனாக்க பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக மூல நட்சத்திரக்காரர் தான் பிரஜைகளின் அதிபதி, பிரஜைகளை உற்பத்தி செய்பவர் அப்படின்னா என்ன, குழந்தைகளுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். யாருன்னா குழந்தை வேணும்னா மூல நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது அப்படின்னாக்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுன்னு வேத அடிப்படையில் பார்க்க முடியும். அப்போது மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலே பிறந்தவர் இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேய சுவாமி நினைச்ச மாத்திரத்திலே நினைத்த உருவத்துக்கு மாறக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே பலனை நமக்கு அதனுடைய வர்ஷிப் பண்ணக்கூடியவனுக்கு கொடுப்பார். அப்படின்னா துளசிதாசர் சொல்கிறார், அஷ்டசித்தி நவநிதிக்கு தாதா அப்படின்றார். அஷ்டசித்தின்னா 8 சித்தியும் கொடுக்க நவநிதி விதவிதமான நிதிகள் இருக்கிறது. சங்க நிதி, பதும நிதி, நிறைய நிதிகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி 9 விதமான நிதிகள் இருக்குது, வகைகளுக்கு ஐஸ்வர்யங்கள். இத்தனைக்கும் ராஜா யாருன்னா இந்த அனுமன் அப்படிங்கிறார். எதனால் இது ஒரு ராஜாமாகறாருன்னா, இவருக்கு ஒரே ஸ்மரணை ராம 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 ராமா இதான் மந்திரம். இந்த ராமா ராமா ராமான்னு யார் சொல்கிறாலோ அங்கே முன்னாடி வந்து உட்காந்துருவார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருந்தது. அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய நிலைப்பாடை உண்மை நடந்ததை சொல்லிட்டு இருந்தார். இஸ் அ டாக்டர். அவர் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு சொற்பொழிவை ஒரு சென்னையில் ஒரு ஆடிட்டோரியமில் உட்காந்து சொல்கிறார். சொல்லும் போது ஒரு தட்டில் வந்து ஒரு கொய்யா பழத்தை வச்சுட்டு சுந்தரகாண்டம் சொன்னாராமா. சுந்தரகாண்டம் பூர்ணத்துவம் ஆணுச்சுனாக்க அவர் நிறைய வாட்டி பார்த்துருக்காரா, சுந்தரகாண்டம் முடிக்கும் போது ஏதாவது ஒரு குரங்கு வந்து அந்த கொய்யா பழத்தை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ட்டு. இவர் இருக்கிறது ஒரு ஆடிட்டோரியம், இங்கேயாவது குரங்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார். ஆனால் கரெக்டாக அது பூர்ணம் ஆகும்போது எங்கேருந்து ஒரு குரங்கு வந்துன்னு தெரியல, ஆஞ்சநேயர் வந்தார், அந்த பழத்தை சுவீகாரம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இது எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமர் மேலே பயங்கரமான பற்றை கொண்ட இந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய பிறந்த நாளான அனுமத் ஜெயந்தியை நம்ம பார்க்குறோம். 11ஆம் தேதி நமக்கு அனுமத் ஜெயந்தி அமாவாசை அன்னைக்கு, மார்கழி மாதத்தில் இந்த ஜனவரி 11 அன்னைக்கு நமக்கு அனுமத் ஜெயந்தின்னு பார்க்க போகிறோம். அன்று தான் அவர் பிறக்கிறார். இந்த வருடம் இன்னொரு கோயின்சிடன்ஸ் சொன்னாக்க ராமஜென்ம பூமியும் வருது. அங்கே வந்து கும்பாபிஷேகம், ராமருக்கு கும்பாபிஷேகம் முன்னாடி இவருக்கு அனுமத் ஜெயந்தி ஆகிடுது. ஸோ அப்புறம் இவர் அங்கே ட்ராவல் பண்ண போகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். சரி, இவர் சராய்க்கு போய் தீர்த்தம் ஆடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராமர் கோயிலுக்கு போகக்கூடிய ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, ராமரிடம் அன்பு கொண்ட பக்தி மிக்க ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, பக்தர்களுக்கு எப்போவுமே பரிபாலனம் செய்யக்கூடிய ஆஞ்சநேயராக சரி. ஏன்னா ஆஞ்சநேயரில் பெரிய மூர்த்தி சின்ன மூர்த்தின்னு பார்த்தோம். அதை பெருசாகவும் வளருவார், விஸ்வரூபமாக இருப்பார். நாமக்கல் சுசீந்திரம்லாம் போனீங்கன்னா
சில கோயிலில் சின்னதாக இருப்பார். நம்ம இதிலெல்லாம் போனீங்க, சோளிங்கர்லாம் போனீங்கன்னா சின்ன ஆஞ்சநேயர் இருப்பார், குட்டி ஆஞ்சநேயர். இதுவும் ஆஞ்சநேயர் தான், அதுவும் ஆஞ்சநேயர் தான். எல்லாத்துக்குமே பலன் உண்டு. ஆமாங்க, எல்லாத்துக்கும் பலன் உண்டு. ஏன்னா அவர் எல்லா உருவங்களையும் எடுத்து பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு பழம், காய்கறி எல்லாமே பிடிக்கும்ல. நான் நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் பிடிக்கும். அடுத்துலேயும் வெண்ணெய் சாத்துக்குவது ரொம்ப பிடிக்கும். இவருடைய வடமாலை அப்படின்னு சொல்லுவோம், எல்லோரும் வடமாலை அப்படி சாத்துறதுன்னு சொன்னாக்க உளுந்து அப்படின்னு செவ்வாயுடைய கிரகத்தோட. அப்போ தைரியத்தை கொடுக்கக்கூடிய, முயற்சியை கொடுக்கக்கூடியவர். இதே வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜிலேபின்னு சொல்லுவான், அதுவும் ஆஞ்சநேயருக்கு தான் கொடுப்பான். இதுவும் உளுந்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதுவும் அதே தான், உங்களுக்கு தைரியத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய, ஸ்வீட் சேர்த்துனால சுபிட்சம் வந்துடும். இங்கே மிளகு சேர்க்கும் போது உங்களுக்கு அதனுடைய எனர்ஜி கிடைக்கும். வியாதிகள் எல்லாம் நீர்க்கக்கூடியவர். ஒரே ஒரு மூல நட்சத்திரத்தில் விரதம் இருக்குதுன்னு வச்சுனா, சிலவங்களாம் காஷ்ட மௌனம்னு இருப்பாங்க. அன்றைக்கி மூல நட்சத்திரம் போது பேசவே மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேசாமல். அது ஒரு விரதம், நல்ல விரதமான ஒரு காலங்க. அந்த மூல நட்சத்திர தண்ணி பேசாமல் இருக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க. சிலவங்கெல்லாம் பேசுவாங்க, ஆனால் இந்த மாதிரி வெண்ணெய் காப்பு செய்கிறது, வடமாலை சாத்து வருது, இல்லைனா ஜிலேபி மாதலை சாத்து வருது, இப்படிலாம் செய்வாங்க. இல்லை சந்தன காப்பு செய்கிறது அப்படிங்கிறதான் செய்வாங்க. இப்படிலாம் செய்யும்போது ரொம்ப பிரீத்தமாக அவங்களுக்கு நிறைய காரியங்கள், அதாவது முயற்சியும் வெற்றியும் நிம்மதியும் அவளை நாடி வரும். குழந்தை இல்லாத குழந்தை, தனஸ்தானம், சந்தானஸ்தானம் எல்லாமே. ஏன்னா அஷ்ட சித்தியும் வரும்போது அஷ்டலக்ஷ்மியும் ஆகிட்ட வந்துடும். ஒருத்தர் வந்துட்டு, அதாவது ராமரை போக்கும்போது ராமர் வந்துட்டானா கூடவே சீத்தையும் வந்துடுவா, அவள் லக்ஷ்மி தானே, அவளை வந்துடுவான். கூடவே என்ன பரத, சத்ருக்கணன், லக்ஷ்மணன் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ எல்லோரும் வந்துடும்போது அங்கே ஒரு ஃபுல்லாக ஒரு பரிபாலனமான ஒரு ராஜ்யம் நடக்கும், ராமராஜ்யம். அதனால தான் ஆஞ்சநேயரை கூப்பிட்டா போதும். ஆஞ்சநேயரை கூப்பிடுறதுக்கு ராமநாமத்தை சொன்னால் போதும். ராமா 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 ராமான்னு சொல்ல 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 அங்கே ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக அமர்ந்து விடுகிறார். அதனால் இந்த அனும ஜெயந்தி அன்று ராமன் நாமத்தையும் ராம ஜபத்தையும் மனமாற அனைவரும் உருகி பாட, அந்த ஆஞ்சநேயரின் பரிபூர்ண கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க